ஹாய் கைஸ். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ எதை பற்றினா கோல்டு ப்ரெடிக்ஷன். நம்பர் 2, கோல்டு சேல் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைமா. நம்பர் 3, கோல்டு வாங்கலாமா, அதுக்கு இது கரெக்டான டைமா. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நம்பர் 1, கோல்டு ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் ஏற போகுதுங்க. ஏன்னா இப்போதைக்கு சிஎம்ஐ குரூப்பில் இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மைனஸில் போகாத பட்சத்துக்கு கண்டிப்பாக கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். நம்பர் 2, கோல்டு வந்து இந்த நேரம் வந்து வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வாங்கணும், வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன் வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்கிடுங்க. பிகாஸ் ஏன்னா ஈரான் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கும். கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸில் போகிறதெல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்க்க முடியும். ஈரான் பிரச்சனை ஒன்ஸ் ஸ்டாப் ஆகி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா பர் கிராம் 20,000 போகிறதுக்கான சான்சஸ் அதிகங்க. பிகாஸ் ஏன்னா கோல்டு இஸ் த ப்ரீஷியஸ் மெட்டல். அந்த மெட்டல் பார்த்திங்கன்னா கிடைக்காது எல்லா இதுலேயுமே. ஏன்னா சில்வர் கோரும் வந்து இஸ் இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான். கோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீஷியஸானது, அது ரொம்ப கம்மியாகிடுச்சு வேர்ல்டுலே. ஸோ அதுக்கான டிமாண்ட் என்றைக்குமே அதிகம். இப்போ வந்து க்ரூட் ஆயில் அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கவே கோல்டு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா மக்களுக்கு தேவை வந்து அந்த சைடு அதிகமாகவே இதில் தேவை கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்காக தான் இதோட தேவை கம்மியாகி இப்போ லெஸ் ஆகிறது. ஒருவேளை க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கோல்டோட ரேட் 1 கிராம் 20,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வளைகாப்பு வச்சுருக்கோங்க, கல்யாணம் வச்சுருக்கோங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்காக ஜுவல் விற்க போகிறவங்க, இவங்களுக்கெல்லான வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா. ஏன்னா கோல்டு வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா கோல்டு சேல் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. கண்டிப்பாக கோல்டு ரேட் ஏறும். இந்த வருஷத்தோட தொடக்கமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 தான் இருந்தது. ஸோ அதை விடவே இது வந்து 2,500 இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. மக்கள் எல்லாம் குறையுதுன்னு போகிறீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. திடீர்னு ஒரு ஏற்றம் போயிட்டு டக்குன்னு இறங்குறத பார்த்துட்டு மக்கள்லாம் குறையுதுன்னு நினச்சிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2,500 ஜஸ்ட் 4 மந்த்துக்கு 4 மந்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னுமே இந்த இயர் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் இருக்குது. ஸோ 8 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து ஏறுங்க, இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒருவேளை இந்த பிரச்சனை கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருவேளை இந்த பிரச்சனை சார்ட் ஆகிடுச்சுன்னா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் யாருமே கோல்டை வந்து சேல் பண்ணாதீங்க. அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா பேங்க்கில் போய் ப்ளெச் பண்ணிக்கோங்க. 0.9% தான் வட்டி. இல்லை கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா வெளியில் போய் சேல் பண்ணிக்கோங்க, வட்டி கடையிலலாம். அங்கே பண்ணிங்கன்னா 2% தான் வட்டி. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேட் ஏறும்போது நீங்கள் அதை விற்றுக்கோங்க. இப்போ விற்காதீங்க. இன்னும் இறங்கும்னு நினச்சி நீங்கள் பயந்து விற்கிறத விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அடமான வைங்க. இன்னும் இறங்குச்சுன்னா இன்னும் கம்மியாக கொடுத்துருவாங்க பேங்க்கெல்லாம். ஸோ இந்த நேரம் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடமான வச்சு உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கோங்க. மீதி காசு கூட அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு நீங்கள் விற்க தான் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸுங்க. உண்மையிலே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நானே பார்த்தீங்கன்னா 10,900க்கு என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டேன். பட் என்னோடய அர்ஜென்ட்டான சூழ்நிலை வீடு கட்டணும், அதுக்காக நான் சேல் பண்ணிட்டேன். நான் அன்றைக்கி ப்ளெச் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் விற்றுருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 4-5 lakhs எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். நான் டோட்டலாகவே சேல் பண்ணிட்டேன். என்னோடய மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதால தான் சொல்கிறேன். ஸோ நம்பர் 1 ப்ரெடிக்ஷன் படி கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி ஹை ஆக போகுது, ஏறதுக்கான சான்சஸ் அதிகம். நேற்று 3 ரேட் கொடுத்துருந்தாங்கங்க. 1, 2, 3 மார்னிங், மிட் ஈவினிங், 3 ரேட் வந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நேற்று மாதிரி 100 இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்றைக்குமே 100 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நம்பர் 2, கோல்டில் வந்து இந்த நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது வேணால் வாங்கி வச்சுக்கலாம். மேபி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90% கோல்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மீதி 10% எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். நம்பர் 3, கோல்டு சேல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நோ. கோல்டு சேல் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. கோல்டு சேல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஈரான் ப்ராப்ளம் இஷ்யூஸ்லாம் வந்து கிளியர் ஆகி க்ரூட் ஆயில் ப்ராப்ளம்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சேல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கோல்டு பற்றி இன்னும் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஆல்சோ மோட்டிவேஷனாக இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய 113 மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோல்டு ரிலேட்டடாகவும் டெய்லி கோல்டு ரேட்டையும் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.